இவன் அவங்க அண்ணியை கொலைப்படுறதுக்கு திட்டம் போட்டான். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாத்து இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சரிங்க. நான் தான் உன் கூட வரேன்ல, நான் கூட்டிட்டு போறேன். நீ எதுக்கு தேவையில்லாம சிரமப்பட்டு இருக்க? எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு தெரியல. மெதுவா வா. கடவுளே, உள்ள போன ஈஸ்வரியும் பாத்திமாவையும் இன்னும் காணும். டாக்டர் அம்மா இன்னும் நம்மளை கூப்பிடலையே. ஸ்கேன் பண்ணிக்கிருக்காங்களோ? ஏன் நரசம்மா, டாக்டர் எப்ப என்னை கூப்பிடுவாங்க? வெயிட் பண்ணுங்க சார், கூப்பிடுவாங்க. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்ப யார் ஈஸ்வரி? நான் தான் டாக்டர். ஓகே. துளசி, நீ வெளியே போனதும் சின்னையா உன்கிட்ட நான் டாக்டர் கிட்ட அவரை உள்ள வர சொல்லி சொன்னான்னு கேப்பாரு. அதுக்கு நான் சொல்ற மாதிரி பதில் சொல்லி நீ சமாளிக்கணும். புரிஞ்சுதா? என்ன சொல்லணும்க்கா? சொல்றேன், கேட்டுக்கோ. அது கூட சிஸ்டர் செக்கப்க்கு வந்திருக்கோம். வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சரிங்க sister. அங்கேயும் வெயிட் பண்ணுங்க. வா, சந்தோஷம். ஆமா. என்ன சார், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சலு? இல்ல, ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கீங்களே, அதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். நீ கூட தான் நல்லா இருக்க, ஆனா ஆஸ்பத்திரி வந்திருக்கிய, என்ன விஷயம்? நான் நல்லா தான் சார் இருக்கேன். என் ஒய்ஃபை செக்கப் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார், எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? என்ன? இங்க இருந்து எந்திரிச்சு போய், அதுவும் அங்க நிறைய இடம் இருக்குல்ல, அங்க போய் உட்காரீங்களா? என்ன சார் பாக்குறீங்க? அங்க போய் ஃப்ரீயா உட்காந்துக்கங்க. ஏன் இங்க என்ன? எனக்கு இங்க நல்லா ஃப்ரீயா தான் உட்காந்துருக்கேன். உனக்கு என்னப்பா பிரச்சனை? நீ உட்காருறதுனா இங்கிட்டு உட்காரு, இல்லைன்னா பின்னாடி போய் உட்காரு. இல்ல சார், நீங்க அங்க போய் உட்காந்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் இங்க இப்படி உட்காந்துக்குவோம். அதுக்கு தான் சார் சொன்னேன். இந்த மாதிரி சொல்லி சமாளிச்சுற என்ன? சரிக்கா. டாக்டர் வாங்க. ஓகே. ஏன் தம்பி, நீ மட்டும்தான் உன் வைஃபை செக்கப் கூட்டு வந்திருக்கியா? நானும் தான் என் பொண்டாட்டிய செக்கப் கூட்டு வந்திருக்கேன். ஏன் சார் போய் சொல்றீங்க? உங்க பக்கத்துல தான் யாரும் இல்லையே, சீட்டு காலியா தானே இருக்கு. யோ, நான் தான் சொல்லி இருக்கேன்ல, என் பொண்டாட்டிய டாக்டர் செக் பண்றதுக்கு கூப்பிட்டாங்க, அதனால உள்ள போயிருக்காங்க. நான் வெளியே வெயிட் பண்ணிக்கிருக்கேன். அண்ணே. அண்ணனா? ஆமாண்ணே, நீங்க என்ன தம்பின்னு கூப்பிடும் போது நான் உங்களை அண்ணன் தானே கூப்பிடணும். ஐயே, யார் இவன்? அண்ணே, அண்ணிய செக்கப் கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள டாக்டர் ரூம்குள்ள தனியா அனுப்பிட்டு நீங்க மட்டும் இங்க உட்காந்து ஏகாந்தமா காத்து வாங்குறீங்களேண்ணே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அன்னிக்கு பாதம் வலிக்காம அவங்கள அலேக்கா தூக்கிட்டு போய் டாக்டர் ரூம்ல இறக்கி விட்டு செக்அப் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்திருக்கணும். அதை செய்யாம உங்களுக்கு என்னன்னு உட்காந்துருக்கீங்களேண்ணே. உண்மையை சொல்லுங்க, நீங்க அண்ணியோட செக்அப்க்கு வந்தீங்களா இல்ல பிக்கப்க்கு வந்தீங்களா? ஆஹா, இந்த ஆள் சும்மா இருக்காம சிங்கத்தோட பரடிய சீப்ப போட்டு சீவுறானே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. டேய், இது ஆஸ்பத்திரிங்கிறதுனால நான் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா உட்காந்துருக்கேன். என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிறடா. உனக்கு நல்ல விதமா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. எனக்குள்ள இருக்கிற மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை தேவையில்லாம நீ தட்டி எழுப்பிடாத, அப்புறம் தாங்க மாட்டேன். அண்ணே, என்கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பி இருக்கேன். டேய், என்னடா சொல்ற? யாரா நீ? என்னண்ணே, உண்மையிலே என்ன யாருன்னு தெரியல? டேய், உண்மையாவும் தெரியல, பொய்யாவும் தெரியலடா. சத்தியமா நீ எனக்கு யாருன்னே தெரியலடா. நான் தானே நீங்க பிக்கப் பண்ணிட்டு வந்த ஃபாரின் பொண்ண உங்ககிட்ட இருந்து பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்ண ஆட்டோ டிரைவரு. டேய், அந்த $200 எனக்கு கிடைக்காம தட்டிக்கிட்டு போனவன் நீ தானடா? வாடா இங்க. ஏண்டா டேய், எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு ஏன் ரெகுலர் கஸ்டமரை நீ பிக்கப் பண்ணிட்டு போனது இல்லாம இப்ப ஆஸ்பத்திரியில வந்து என்னை கடுப்பேத்தி காண்டாக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, மரியாதையா போயிடு, இல்ல உன் பொண்டாட்டி கிட்ட அன்னைக்கு நீ அந்த வெள்ளக்கார பொம்பளைய உன் ஆட்டோல கூட்டிட்டு போய் அதெல்லாம் பண்ணிட்டேன்றுவேன், தெரியுதா? அண்ணா, என்னன்னு இப்படி சொல்றீங்க? நான் இதுக்கு மேலையும் சொல்லுவேன்டா, பேசாம போயிரு சொல்லிட்டேன். அண்ணே, நான் பேசினதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு போட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே ஓகே. அம்மு,
வா அம்மு, நம்ம அங்க போய் உட்காந்துக்கலாம். சரி நான் அப்புறமா கால் அண்ணன் அன்னிக்காக இடம் பிடிச்சு வச்சிருக்காரு. சரிங்க. போ வா. பின்னாடி இடம் வாங்கி வீடு கட்டு. ம்? என்ன பாத்திமா, நீங்க எப்ப வந்தீங்க? ஈசன் நீ உள்ள வர சொன்னால இந்த போயிட்டு வந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க, நான் உட்கார்றேன். உட்காருங்க. டாக்டர் என்ன விடவே இல்ல. டாக்டர் ஈஸ்வரிக்கு செக்அப் பண்ணும்போது நான் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை ஈஸ்வரி இந்த மாதிரி செக்கப் கூட்டு வந்திருக்கேன். அப்பெல்லாம் என்னை வெளியே இருங்கன்னு சொல்லாத டாக்டர் இந்த தடவை மட்டும்தான் இப்படி சொல்றாங்க. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு, கோல்மால் இருக்கு. என்னமோ ஒரு திருட்டு வேலை நடக்குது. அது என்னங்கறத நான் கூடிய சீக்கிரத்திலேயே கண்டுபிடிக்கிறேன். நான் வரேன். ஐயோ, எங்க கிளம்புறீங்க? ஈஸ்வரி நான் தானே செக்கப் கூட்டு வந்தேன். ஆனா என்ன டாக்டர் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நான் கார்லயே ஏசி போட்டு படுத்துக்கிறேன். ஈசே வந்ததை நீங்களே கூட்டுவாங்க. ஆமா சரி சரி, நீங்க போங்க போங்க, நான் கூட்டிட்டு என்ன வந்துடுறேன். சொன்னாலும் சரி சரியா? அப்பாடா. ஐயோ சின்னையா, ஈஸ்வரி அக்கா ரொம்ப பாவம். உங்க அம்மாவுக்காக தான் அவங்க இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. வீட்ல என்னையும் அவங்கள மாதிரி நடிக்க சொல்லிட்டு அவங்க டியூட்டிக்கு போறாங்களா? அதுவும் நல்லதுக்கு தான். இதெல்லாம் தெரியாததுனால நீங்க கோவப்படுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரியும். ம். ஐயோ. அம்மா ஹாஸ்பிட்டல் வந்தாச்சுல்ல, என் மவனை காப்பாத்திடலாம்லம்மா. சார் இப்போ கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் ஸ்ட்ரக்சர் தள்ளுறதுக்கு 2 வார்ட் பாய் கூட்டிட்டு வரேன். அம்மாம்மா நீருமா நீருமா, நீ இந்த என் புள்ளைய பாத்துக்கமா, நான் போய் ஆளுகளை கூட்டிட்டு வரேம்மா. நீருமா வந்துடுறேன். ஐயா 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 நீ மன்னிச்சிருக்கீங்க, தெரியாம இடிச்சிட்டேன். ஐயோ தம்பி, நான் தான் கண்ணு முன்ன தெரியாம ஓடி வந்து உங்க மேல மோதிட்டேன் தம்பி. நீங்க தான் தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும் தம்பி. ஐயா ஐயா ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? ஆமா ஏன் இப்படி படப்படன்னு இருக்கீங்க? என்னாச்சு? யாருக்கு என்னாச்சு? தம்பி, ஒரு பொண்ணுக்காக என் பையன் விஷம் குடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் தம்பி. அந்த பதட்டத்துல எனக்கு மயக்கமாவும் தலெல்லாம் கிருன்னு அப்படி சுத்துது தம்பி. அண்ணா என்ன 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 அண்ணா என்ன இங்க வாங்கண்ணே, இப்படி வாங்கண்ணே, இப்படி உட்காருங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க, நீங்க தைரியமா உட்காருங்க. நான் பாத்துக்கிறேண்ணே. அண்ணா நீங்க இங்கே இருங்க, நான் போய் வாட் பாயை கூட்டு வந்துடுறேன். நல்லது தம்பி. படுபாவி படுபாவி இப்படி பண்ணிட்டானே பாவி பையன்.